ஸ்ரீவாராகி, என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஆனாலும் உன் மனம் அமைதியை தேடிக்கொண்டிருக்கிறது. பிரச்சனைகள் இருப்பதினால் உன் மனமானது எங்கு அமைதி கிடைக்கும், எங்கு அமைதி கிடைக்கும் என்று ஒவ்வொரு கோவிலாக ஏறி ஏறி கோயில்களை தேடிக்கொண்டு இருக்கிறது. கோவிலுக்கு போகும் பொழுது அங்கு அமைதி கிடைக்கிறது. அதுவே அங்கிருந்து வந்த பிறகு அமைதி இல்லை. ஏண்டா வாழ்கிறோம் என்ற எண்ணத்திற்கு வருகிறாய். தங்கமே, என்னுடைய கோவிலுக்கு நீ வரும் பொழுது அமைதியை உணர்கிறாய் அல்லவா? அந்த அமைதியையே அப்படியே நிலையாக வைத்துக்கொள். உன்னுடைய வீட்டிலும் நான் தானே இருக்கிறேன், உன்னுடைய உள்ளத்திலும் நான் தானே இருக்கிறேன். எல்லா இடத்திலும் இந்த வாராகி தாய் தானே உன்னுடன் இருக்கிறேன். அப்புறம் எதற்காக எல்லா நேரமும் கவலைப்படுகிறாய்? உன் வீட்டிலும் நிறைந்திருக்கிறேன், உன் உள்ளத்திலும் நான் நிறைந்திருக்கும் பொழுது எதையுமே நினைத்து கவலைப்படக்கூடாது. உன் வீடும் உனக்கு ஒரு கோவில் தானே. நிச்சயமாக நீ நிம்மதியாக இருக்க வேண்டும். தங்கமே, கவலைகள் வேண்டாம். வாழ்க்கை என்பது மாறக்கூடிய ஒரு விஷயம்தான். மாறும். நீ எப்படி நினைக்கிறாயோ அது போலத்தான் மாறும். அதனால் நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டு இரு. உன் வாழ்வில் ஏகப்பட்ட விஷயங்கள் நல்லதாக நடக்க உள்ளது. நீயும் உன் குடும்பமும் நல்ல முறையில் இருப்பீர்கள். நீ எடுத்து வைக்கும் அனைத்து விஷயத்திலும் நல்லதொரு மாற்றமும் நல்லதொரு முடிவும் கிடைக்கும். நீ வேண்டிய வேண்டுதல்கள் ஒரு நாளும் வீண் போகாது. நீ என்னுடைய கோவிலுக்கு வந்து செய்த வேண்டுதல்கள் என்றுமே வீண் போகாது. உனக்கான நல்லது கிடைக்கும். நான் செய்து விட்டேன் எல்லா வேண்டுதலையும். ஆனால் ஏன் இன்னும் எனக்காக நான் கேட்டது எதுவுமே கிடைக்கவில்லை என்று வருத்தப்படாதே. தங்கமே, கிடைக்கும். நேரமும் காலமும் கை கூடும் பொழுது உன்னுடையது தானாகவே உன்னிடம் வந்து சேரும். நான் உன்னுடைய விஷயங்கள், உனக்கு தேவையானதை, உனக்கு ஆசைப்பட்டதை நான் வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறேன்? நான் உன்னுடைய வாழ்வில் அனைத்தையுமே பெற்று தருவேன். தாயான நான் உனக்கு கொடுத்து அதை பார்த்துதான் சந்தோஷப்படுவேனே தவிர மற்றபடி உன்னை கெடுத்து உன் வாழ்க்கையை நான் வீணாக்க மாட்டேன். என்னை சிலர் நம்ப மாட்டார்கள், என்னை சிலர் வெறுக்கிறார்கள். வாராகியை வணங்கவே கூடாது என்றெல்லாம் சிலர் சொல்கிறார்கள். ஆனால் அதை பற்றி எல்லாம் எனக்கு கவலை அல்ல. நான் அனைத்திற்கும் தாய். அமைதியாக என்னை கும்பிட்டால் அமைதியாக இருப்பேன். அதுவே மற்றவனை அழிக்க வேண்டும், மற்றவன் வாழக்கூடாது என்று ஒருவன் வேண்டினால், எவன் வேண்டினானோ அவனையே நான் அழிப்பேன். இதுதான் நான். தங்கமே, கவலைகள் வேண்டாம். நீ நல்ல முறையில் இருக்கிறாய். உனக்கு நான் நல்லது மட்டுமே செய்வேன். வாழ்க்கை என்பது நான் உனக்காக தந்தது. பெற்றுக்கொள். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான். ஜெய் வாராகி.